வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூஸோட ப்ரொசீஜர்ஸ் என்ன. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் உங்களுக்கு நடத்துகிற ஒரு இன்டர்வியூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், ஸோ எத்தனை நாள் நீங்கள் அட்டன் பண்ணணும், ஸோ எப்படி வந்து அட்டன் பண்ணணுன்றது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த டேயில் வந்து நீங்கள் அங்கே போய் ரிப்போர்ட் ஆவீங்க. அங்கே ரிப்போர்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் டெஸ்ட் வைப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிபிடிடின்னு சொல்லுவாங்க, பிக்சர் ப்ரெசெப்டேஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட். இது முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு ஜிடி இருக்கும். அது முடிச்சிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து உங்களை இதிலேருந்து ஒரு சில பேரை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஓஆர் டெஸ்ட்டுன்றது ஒன்றுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் எக்ஸாம் படித்தவங்களுக்குலாம் தெரியும், ரீசனிங் சொல்லுவாங்க. இந்த ரீசனிங் சப்ஜெக்ட்ஸை தான் வந்து நீங்கள் வந்து எழுதுவீங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அதில். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அப்பியர் ஆகிற மாதிரி இருப்பீங்க. அதோட சிலபஸ் வந்து இது தான். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பிளட் ரிலேஷன், வென் டயக்ராம், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 to 15 days உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 30 minutes இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிட்டுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபிடிடின்னு சொல்லுவாங்க. பிபிடிடினா ஒரு பிக்சர் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த பிக்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்து எழுதணும். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு பிக்சர் ஷோ பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை, ஸோ இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அக்கார்டிங் டு யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதணும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இருந்தால் தான் கரெக்டு அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட் பேஸ்ட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நல்லா வந்து கேரக்டர் அப்சர்வ் பண்ணணும், பிக்சர் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓனாக ஒரு ஸ்டோரி வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டோரிஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ன்றது இந்த வீடியோஸில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் எழுதுவீங்க. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஜென்ரலாக வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக வந்து உங்கள் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது முடித்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு காமனாக வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நீங்கள் இந்த டிஸ்கஷன் டெஸ்ட்டில் இது வந்து பண்ணுவீங்க. ஜிடின்னு சொல்லுவாங்க, குரூப் டிஸ்கஷன்ஸு. ஸோ இது பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் லஞ்ச், போஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வந்து செஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இந்த ஆஃப்டர் ஜிடிக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்ட் லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ண செஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் செகண்டரி ஸ்டேஜுக்குள்ளே போவீங்க. மற்றவங்களாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்க்ரீன்ட் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களாம் அந்த ஸ்டேஜோடு முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டே 2, ஸோ நீங்கள் அக்காமடேஷன்லாம் அங்கேயே பண்ணிவிடுவீங்க. டே 2ல் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்கும். சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தீமெட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து ஷோ பண்ணுவாங்க, 30 seconds டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை நீங்கள் 4 minutes வந்து அந்த பிக்சர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதணும். 4 minutes கரெக்டாக டைமிங் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் பிக்சர் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 11 பிக்சர்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் நீங்கள் 4 minutes ஒவ்வொரு பிக்சருக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணுவீங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு blank பேஜ் கொடுத்துருவாங்க. அந்த blank பேஜில் நீங்கள் ஒரு 4 minutes வந்து ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் டேயில் இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டுன்னு சொல்லுவாங்க, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா லவ்னு ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணுற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 seconds தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி வேணுமோ எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பாரத் லவ்ஸ் இந்தியன் கண்ட்ரி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஓகே உங்கள் மைண்டில் அந்த 15 secondsல என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் வந்து இதில் எழுதுவீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 60 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. 60 வேர்ட்ஸில் நீங்கள் 15 seconds ஒவ்வொரு வேர்டும் வந்து நீங்கள் பார்த்து உடனே அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க, இந்த சிச்சுவேஷனை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 60 சிச்சுவேஷன் தருவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் பண்ணுற டைம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 seconds தான் இருக்கும்.
ஸோ அந்த 30 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிச்சுவேஷன் நீங்கள் படிச்சுட்டு இதுலேருந்து அந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he was going through a jungle and his bicycle got punctured. So he recovered with the puncture kit and he started his journey. முடிஞ்சுதா சென்டென்ஸு? ஸோ இது என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிச்சுவேஷனை வந்து கொடுத்துருவாங்க. அந்த சிச்சுவேஷனை நீங்கள் வித்தின் ஒரு 5 or 6 செகண்ட்ஸில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க 20 or 25 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 60 ஸ்டேட்மெண்ட் தருவாங்க. இதுதான் சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். ஓகேங்களா? இது முடிச்சுட்டு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் உங்களை பற்றி நீங்களே எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் உங்கள் கொலீக்ஸ்லேருந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து உங்கள் ஒப்பீனியன், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் உங்கள் மேலே வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாமே எழுதுவீங்க. சரிங்களா? இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் உங்களை பற்றி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Day 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மற்றபடி அகாமடேஷன் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு அங்கேயே தான் இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து Day 3 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஆப்ஸ்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குரூப் டெஸ்ட்டுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டாபிக் கொடுப்பாங்க. ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பிரிச்சுருவாங்க. அவங்க கூட தான் நீங்கள் வந்து அந்த 4 days ட்ராவல் ஆவீங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறீங்கன்னா, ஸோ இந்த 10 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கஸ் பண்ணுவீங்க, குரூப் டிஸ்கஷன் மாதிரி. அகைன் இன்னொரு டாபிக்ஸ் இருக்கும், அது ஒரு 15 to 20 minutes வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் பண்ணுவீங்க. இதில் என்ன பண்ணணும், எப்படி டிஸ்கஸ்லாம் வந்து எந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணணுன்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் மட்டும்தான் இந்த வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பிளானிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, GTOன்னு சொல்லுவாங்க. ஸோ GTOனா குரூப் டாஸ்கிங் ஆஃபீஸர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வுடன் போர்டில் வந்து ஒரு சினாரியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சினாரியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆன் ஸ்பாட்லேயே என்ன பண்ணிக்கலாம்னா டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதே GTO வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்டோரிஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுப்பாங்க. ஸோ அது முடித்தோடனே உங்கள் ஸ்டோரிஸ் வந்து அவங்க வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு 10 minutes டைம் கொடுப்பாங்க. அது முடிச்சிட்ட அப்புறம் அந்த ஸ்டோரி நீங்கள் எழுதின பேப்பரும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கெட் பேக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குரூப் டீம் மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். காமனாக ஒரு பிளான் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை நீங்கள் காமனாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் குரூப்லேருந்து ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணிவிட்டு ஒரு காமனாக ஒரு பிளான் சொல்லணும், அந்த எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுன்றது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா PGTன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ரஸிவ் குரூப் டாஸ்க். ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பீங்க, ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு வுட்டன் ரோப்பு, ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கல்ஸ் கொடுப்பாங்க. அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஏன்னா 12 மெம்பர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஜென்ரலாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் ஹாஃப் குரூப் டாஸ்க்னால் அதே குரூப்பை வந்து 2ஆக டிவைட் பண்ணிட்டு சேம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து நீங்கள் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஆப்ஸ்டக்கல் ரேஸ். ஜென்ரலாக நம்ம போலீஸ் ட்ரைனிங்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரோப் கிளைம்பிங், ரொம்ப பெரிய ரோப் கிளைம்பிங்லாம் இல்லை, ஒரு லார்ஜு இதை வந்து ஏறணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நான் ப்ரியராக வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லை, பட் ஓரளவுக்கு ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு டூ திஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த குரூப் ஆப்ஸ்டக்கல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3rd day முடிச்சிடும். Day 4 குரூப் டாஸ்க், 2nd லெவலில் போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு 4 டாபிக் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஒரு 3 minutes வந்து உங்கள் குரூப் மெம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து லெக்சர் பண்ணணும். லெக்சர் மீன்ஸ் லைக் செமினார் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அந்த செமினாரில் வந்து நீங்கள் எப்படி பேசணுன்றதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஸ்டக்கல்ஸ், ஸோ ஜிக்ஸாக் பீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி போகிறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரோப்பில் வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரோப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து எப்படி பேலன்ஸ்டாக நடக்கணும், பேசிக்காக தான் இருக்கும் இண்டிவிஜுவல் ஆப்ஸ்டக்கல் ரேஸ். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் டாக்ஸ். உங்களுக்கு குரூப் ஆஃப் ஒரு சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கமாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரலாக வந்து குரூப் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் குரூப் டாஸ்க். ஸோ ஃபைனலாக உங்கள் குரூப்ஸை வச்சு ஒரு சில டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் ஃபைனல் குரூப் டாஸ்க். ஸோ இன்பிட்வீன் திஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1-on-1 பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். Day 2லேருந்து Day 4க்குள்ளே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி இன்டர்வியூஸ் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எஸ்டிடியில் எழுதியிருக்கிற மாதிரி as well as they will ask you about லைக் இந்தியாவோட அவேர்னஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் எபிலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க, உங்கள் ப்ரெஷர் லெவலை வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்சனாலிட்டி இன்டர்வியூன்றது அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் குரூப் 4 வரைக்கும் முடிஞ்சிடும். அந்த 4 நாள் முடிஞ்சிட்ட அப்புறம் டே 5 தான் கான்ஃபரன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு பேனல் மாதிரி உட்காருவாங்க. சரிங்களா? ஒரு 4 to 5 ஆஃபீஸர்ஸ் உட்காருவாங்க. they will ask you about everything. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டு இந்த ஆன்சர் அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் இஃப் யூ ஹவு மச் யூ நோ அபவுட் இந்தியா. இப்போ இந்தியா ரீசெண்டாக என்னென்ன மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க, ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் கம்பேர்ட் டு த வேர்ல்டு. ஓகேங்களா? இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த கண்ட்ரி கூட வந்து வார் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்ன சுச்சுவேஷன் வரும். ஸோ யூ ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் திஸ் அனாலிசிஸ். இந்த கான்ஃபரன்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஃப்ரம் டே 2 to day 5 நீங்கள் என்னென்ன எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புளை மட்டும் அவங்க மெடிக்கலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அது முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு லைக் என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணணும்னா மேஜராக வந்து ஓஎல்கியூன்னு சொல்லுவாங்க. ஓஎல்கியூனா ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ். ஓகேங்களா? இந்த குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக எதனா ஒரு புக் எடுத்து மக்கப் பண்ண வருமானு கேட்டால் வராது. சரிங்களா? டே டு டே லைஃப்பில் வந்து யூ ஷுட் மென்டலி ப்ரிப்பேர். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்லி இந்த எக்ஸாம்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் எக்ஸாம்ஸ். நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேங்களா? அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நீங்கள் எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றத இன்னும் டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லைக் மைண்டட் பாசிட்டிவ் மைண்டட் பீப்புள் கிட்ட மட்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்துட்டு நிறைய வந்து ஸ்பீச்சஸோ இல்லை இந்த ரிலேட்டடாகவே ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருக்கிற பர்சன் கூடவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். இப்போது உங்களுக்கு வந்து 21 years. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதணும்னு ஒரு டிசைட் பண்ணுறீங்கன்னா அதே 21 yearsல இருக்கிற ஒரு ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ கேம் விளையாடுற பசங்க கூட வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா வாட் இஸ் தேர் மைண்ட் செட். ஸோ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை வந்து யூ ஷுட் டிசைட். ஓகே. ஸோ யூ ஷுட் பி அலோன். ஸோ கொஞ்சம் தனியாக இருக்கணும். ஏன்னா அந்த பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து முன்னேறி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில டிஃபிகல்ட் டாஸ்க்கு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பண்ணணும். சரிங்களா? யூ ஷுட் மெடிடேட், யூ ஷுட் டூ சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உங்கள் ரொட்டீன்லாம் மாற்றணும். ஓகே. ஹவு ஆஃபீஸர் வில் பி, ஒரு ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்கன்றத காப்பி பண்ணுங்கள். அவங்களோட ரொட்டீன் என்னன்னு பாருங்கள். ரீட் மோர் நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் நோ மோர் அபவுட் இந்தியா, ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்லி. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான ப்ரொசீஜர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூஸும் வைப்பாங்க. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 2 டிசிஷன் உங்களுக்கு வந்து டைரெக்டாக எஸ்எஸ்பி இன்டர்வியூஸ்னு இருக்கும். ஓகே. இப்போ வந்து டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், டெக்னிக்கல் என்ட்ரினா இன்ஜினியரிங் முடித்தவங்களாம் வருவாங்க. சில பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வருவாங்க. ஆஃப்கேட்டு, சிடிஎஸ் எழுதிட்டு வருவாங்க, என்டி எழுதி முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்ட அப்புறம் எஸ்எஸ்பிக்குள்ளே வருவாங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி டைரக்ட் என்ட்ரியாக வந்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கிராஜுவேஷன் டைரக்ட் என்ட்ரி இருக்கும். அந்த டைரக்ட் என்ட்ரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸே கிடையாது. டைரெக்டாக நான் சொன்ன அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே போய்ட்டு ஜஸ்ட் அப்பியர் ஆகிட்டு நீங்கள் வந்து வரனா போதும். ஃபர்ஸ்ட் டைம் அப்பியரிங் கேண்டிடேட்ஸுக்கு ட்ராவல் அலோவன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 3rd tier கிளாஸ் ஏசி டிக்கெட் வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பெட்டர் நான் நிறைய சவுத் மெம்பர்ஸ் வந்து நீங்கள் போய் அப்பியர் ஆகணும்னு லைக் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்கும். ஸோ எஸ்எஸ்பி ஒரு பர்டிகுலர் இருக்கும். நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி 3 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போபால், பெங்களூர், ஸோ வைசாக், ஸோ இந்த மாதிரி வந்து சென்டர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்தந்த சென்டர்ஸில் தான் போயிட்டு நீங்கள் வந்து அப்பியர் ஆவீங்க. சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். ஆஃப்கேட் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூ கேன் அப்ளை. ஸோ ஆஃப்கேட் எக்ஸாம் ரிட்டன் முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஃப்எஸ்பின்னு சொல்லுவாங்க.
ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்ட். ஸோ அதில் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். இது எஸ்எஸ்பியில் என்ன பண்ணீங்களோ அதே செலெக்ஷன் போர்டில் வந்து உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர்ஸ் அங்கேயே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லைக் எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, யூ கேன் கால் அஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் கைட் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ.